ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ திஸ் இஸ் யூ சிந்து. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரோராவின் லீலைகள், ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நானும் வந்துட்டு சரி பேச வேண்டாம் சில விஷயங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நம்மளையே அறியாமையே வந்துட்டு நம்ம பேசிடுவோம், கரெக்டுங்களா? இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு பெரியவங்க யாருமே இல்லை. எனக்கு வந்துட்டு என்னோடய குமரலை வந்துட்டு நான் கொட்டுறேன், நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இல்லையான்னு மட்டும் அதை பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்ருதீனுக்கும் நம்ம பார்வதிக்கும் எப்படி சண்டை வந்ததுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிறைய சண்டை வந்திருக்கு. ஆனால் வந்துட்டு ரொம்ப பெரிய சண்டை அப்படின்னா நம்மளுக்கு அது சின்ன சண்டை, பட் அந்த கமருதீனுக்கு வந்துட்டு அது பெரிய சண்டை. என்ன அப்படின்னா நெய் சண்டை. நெய் வந்துட்டு எடுத்துட்டார் தெரியாதனமாக ஒரு நைட்டில். ஆனால் வந்துட்டு அது பார்வதி வந்து எடுக்கக்கூடாதுன்னு எல்லாத்து முன்னாடி சொல்லிட்டாங்க. இதுதாங்க பிரச்சனை கமருதீனுக்கு. ஸோ கமருதீன் வந்து ரொம்ப பெரிய டென்ஷன் ஆகிட்டு, அவன் என்ன பெரியவளா, நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன், ஒரு நெய்க்காக என்னை இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அந்த கேப்பில் அரோரா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆமாண்டா அப்படிதான்டா அப்படின்னு சொல்லி அரோரா கிட்ட வந்துட்டு அரோரா வந்து கமருதீன் கிட்ட வந்துட்டு சொல்ல, ஓகேங்களா? ஸோ அந்த டைம்லேருந்து கமருதீன் அண்ட் அரோரா வந்துட்டு சேர்ந்துக்கிட்டு பார்வதியை ரொம்பவே வெறுப்பேற்றினாங்க. ஸ்டில்னாவும் அது நடந்துட்டுருக்கு. யாருனால தான் தாங்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இது ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் இது ஒரு பிரச்சனையை வந்துட்டு பெரிய விஷயமா வந்துட்டு பண்ணது வந்துட்டு கமருதீன், ஓகேங்களா? பட் நம்ம பார்வதி வந்து பயங்கரமாக இறங்கி பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் கமருதீன் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? செகண்ட் வந்து என்ன தெரியுமா? ஸோ அந்த ராஜா ராணி டாஸ்க் வந்துட்டு நடந்தது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்துட்டு அந்த பேட் சிம்பிள், அது நான் முன்னாடி வீடியோலேயே போட்டிருப்பேன். ஸோ அந்த பேட் சிம்பிள் வந்துட்டு பிரச்சனை. அதுக்கு வந்துட்டு கமருதீன் வந்து அரோரா கிட்ட தான் வந்துட்டு சப்போர்ட், ஓகேவா? அரோராவுக்கு தான் பயங்கர சப்போர்ட்டு. நான் ஏற்கனவே வீடியோவில் பேசியிருப்பேன். நம்மளோட பார்வதி வந்துட்டு ஒரு கோவத்தின் வெளிப்பாடாக வந்துட்டு அதை வந்துட்டு செஞ்சுட்டாங்கன்னாவே நம்ம சொல்லிடலாம். யாருனால தான் தாங்க முடியும்? வேற யாராவது இருந்திருந்தால் நம்ம வந்துட்டு போய் ஏண்டி நீ வந்துட்டு என்னோட ஆளை கரெக்ட் பண்ணிட்ட அப்படி இப்படின்னு பிடிச்சி சண்டை போட்டிருப்போம், ரைட்டா? சண்டை போட்டாலும் அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அழுகிறாங்க. பட் அதனால நம்மனால அந்த கருமை வந்துட்டு நம்மளுக்கு வந்தே தொலையாது. அதுக்கு பேர் நடிப்பு. அந்த ஸோ அரோரா வந்து விடுறதெல்லாமே மாயக்கண்ணீர் தான், ஓகேவா? அதாவது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் நம்மளுக்கு வராது, சரிங்களா? அதை விடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா தெரியுமா அரோரா? அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, கமருதன்ட்ட போயிட்டு நான் அப்படியே சிம்பிள் காமிச்சிருந்தாலும் பார்வதி என்ன பெரிய உத்தமியா அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் என்ன சொல்கிறா, எஃப்ஜே வந்துட்டு ஒரு நாள் அரோரா கிட்ட வந்துட்டு சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்து கலை வந்து என்கிட்ட சொன்னான், கமருதீனோட பழகிறதே வந்து இந்த கேமுக்காகத்தான், ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்னதாக வந்து கலையரசன் வந்து எஃப்ஜே கிட்ட சொன்னதா எஃப்ஜே வந்து அரோரா கிட்ட சொன்னாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா 24/7 வரல, அவங்களும் டெலிகாஸ்ட் பண்ணல, ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்துட்டு அரோரா வந்துட்டு பெரிய நல்லவ மாதிரி கமருதீன்ட்ட, அதாவது அதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், முந்தின வீடியோலையே எரியற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கிறா. கமருதீன்ட்ட அப்படியே ஒவ்வொன்றா மண்டையில் அப்படியே எப்படி ஏற்ற முடியுமோ அப்படி ஏற்றுறா. பட் இருந்தாலும் கமருதீனுக்கு வந்துட்டு அரோரா சொல்கிறது வந்துட்டு ஏறல. ஏன்னா கமருதீனுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஆசை இருக்குது பார்வதி மேலே. எவ்வளோ சொன்னாலும் சரி, பார்வதியை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை பார்வதி கிட்ட வந்து ஊட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற அப்படி. பட் அரோரா வந்துட்டு அதை விடவே மாட்டான், ஓகேங்களா? ஸோ அந்த விஷயம் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறா தெரியுங்களா? நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் வந்துட்டு சும்மா சொல்லியிருப்பாங்க பார்வதி, ஸோ நீங்கள் 2 பேரும் எப்படியோ இந்த தடவை எஸ்கேப் ஆகிட்டீங்க, நீங்களும் வினோத்தும் எப்படியாவது நீங்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லுவா அப்படி, ஓகேங்களா? அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பார்வதி வந்துட்டு இப்படி உன்னைய சொல்கிறா அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ பெரிய வெஞ்சன்ஸ் இருக்குன்னு பாரு. அப்போ நீ நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு அதாவது நீ நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கணும்னு பார்வதி ஆசைப்படுறா அப்படின்னு சொல்கிறா அரோரா. இல்லை, அது ஒரு காமெடிக்கு சொன்னது. அது வந்துட்டு நீ எடுத்துகிட்டு போய் நீ கமருதீன்ட்ட சொல்கிறேன்னா உனக்கு எவ்வளோ பெரிய சீப்பான கேரக்டராக இருப்ப நீ எல்லாம் அரோரா. உன்னையெல்லாம் நான் நேரில் பார்த்தேன்னு வச்சுக்குவேன், வண்டையாக கேள்வி கேட்பேன். நீ எல்லாம் வந்து நேரில் என் கையில் சிக்கிறாத, சரியா?
எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது இந்த 24/7லேயும். உன்னோட முகர்கட்டையை பார்த்தாவே எனக்கு டென்ஷன் ஆகுது. நீங்கள் உடனே அரோரா ஃபேன்ஸ் எல்லாம் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் பேசுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, இது ஒரு விஷயம். அப்புறம் மறுபடியும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக யூஸ் பண்ணுறா, இப்படி எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு பழைய கண்டஸ்டன்ட் ஒருத்தர் வந்து பூர்ணிமா, வேறு யாரும் இல்லை, பூர்ணிமா வந்துட்டு ப்ரொமோஷனுக்காக, அவங்களோட பட ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாங்க. அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு அதாவது உங்களோட எல்லோ வந்து இந்த வீட்டில் யார், அதாவது உங்களோட க்ளோஸ், நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு எமோஷனலாக இருந்தாலும் யாருக்கிட்ட அதிகமாக வெளிப்படுத்துவீங்க, யாருக்கிட்ட அதிகமாக க்ளோஸாக இருப்பீங்க அப்படின்னு. ஸோ பார்வதி யோசிக்காமல் ஸோ கம்ரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 24/7 நீங்கள் போய் லைவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ருதீன் போயிட்டு அரோராட்ட கேட்டிருப்பான். சரிங்களா? ஸோ அரோரா என்ன சொல்லுவா தெரியுமா, அவங்க வந்து உங்கள்கிட்ட பார்வதி வந்து உங்கள்கிட்ட பேசவே இல்லை, பார்வதி வந்துட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசவும் கிடையாது, வெளியில் வந்துட்டு லவ் இருக்குது பார்வதி, அவங்கக்கிட்டையும் கன்ஃபஸ் பண்ணல, நான் இந்த மாதிரி எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் போயிடுச்சு, எனக்கு கம்ரு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேமரா கான்ஷியஸில் தான் பண்ணுறாங்க எல்லாமே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். இது எவ்வளோ பெரிய சீப்புன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு உனக்கு தான் கேமரா கான்ஷியஸ் அதிகம், பார்வதிக்கு கேமரா கான்ஷியஸ் அதிகமாக இருந்தால் அவள் இந்த அளவுக்கு சண்டை போட்டிருப்பாளா, எல்லாத்தையும் தட்டி கேட்பாளா? ஒரு டாஸ்கில் பார்வதி பேசாத இடம் ஏதாவது இருக்கா? எல்லாமே பேசியிருக்கா. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீ பார்வதியை பற்றி பேசியிருக்கு? இந்த வீடியோ நீ பார்க்குறையோ இல்லையோ எனக்கு தெரியாது, நீ பாரு ஃபஸ்ட்டு. நீ சொல்கிறதெல்லாமே வந்துட்டு இங்கே யாருக்கும் எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரிலாம் நீ நினச்சிட்ருக்காத, எல்லாத்துக்குமே தெரியும் நீ எவ்வளோ பெரிய சீப்பான கேரக்டர்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி இன்னைக்கு கூட அவள் வந்துட்டு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கா. இங்கே பாரு, பாய்சனஸ் ஸ்னேக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய மாதிரி விஷயத்தில் தான் வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு தன்னோட லவ்வராக இருக்கட்டும் ஏமாந்து போகிறாங்க. சரியா? ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு ஜீவன் வந்துட்டு, உன்ன மாதிரி ஒருத்தி வந்துட்டு கம்ருதீன் மாதிரி இருக்கிற புருஷங்கிட்டையோ லவர்கிட்டையோ பேசினா அவனுங்க வந்து மயங்கிடுறானுங்க. நம்ம எப்படியெல்லாம் மயக்கணும், என்னென்னலாம் பண்ணணும்ல வந்துட்டு நிறைய பொண்ணுங்களுக்கு தெரியறதில்ல. ஓகேவா? வெரி சீப்பு. இந்த மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுன்னே சொல்லலாம். ஓகேவா? நான் என்னங்கிறேன்னா, ஸோ இவ பண்ணுறதெல்லாம் எதுவுமே தெரில, இவ கண்ணீர் வடிச்சான்னு சொல்லிட்டு சும்மா டெமோ போட்டு காமிச்சாரே நம்ம விஜேஎஸ், இவ பண்ணுறதெல்லாம் சொல்கிறது, இவ பண்ணுறதெல்லாம் பேசுகிற மாதிரியா இருக்குது. இவ பேசுகிறது எல்லாமே 18+ கண்டென்ட்டு, அது வேறு விஷயம். அதனால தான் போட்டு காமிக்கல, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. நீ யார்கிட்ட ஃபஸ்ட்டு உனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? உனக்கு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா துஷார், கம்ருதீன், இல்லைன்னா நீ வந்துட்டு பேசுகிறது யாருன்னா வினோத்துக்கிட்ட பேசுகிற, அப்புறம் எஃப்ஜேட்ட பேசுகிற. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் பார்த்துக்கோ, பாய்ஸு. ஒருத்தர் கூட கேர்ள்ஸாகவே இருக்க மாட்டாங்களா? என்ன பாய்ஸை வச்சு ப்ளே பண்ணுறியா? அப்போ உன் கேம் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. நீ இருக்கிற லட்சணத்துக்கு நீ பார்வதி வந்து உத்தமி, அவள் என்ன பெரிய உத்தமியான்னு கேட்குற. ஃபஸ்ட்டு உன் முகரக்கட்டையை நீ கண்ணாடியில் போய் பாரு, நீ உத்தமியா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி நீ பேசலாம். சரியா? எனக்கு வருது டென்ஷனு. ஐயோயோயோயோ, உன்ன மாதிரி ஒரு சீப்பான பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது. சரியா? ஸோ மக்களே, நீங்களே யோசிச்சு பாருங்கள், இவ பண்ணுற அட்ராஷியஸ், இவ பண்ணுற டர்ட்டி கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்வதிக்கு வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க, பார்வதி செஞ்சதையும் நான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அரோரா செய்கிறது வந்துட்டு யாருனாலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பார்வதி தான் வந்துட்டு ரொம்ப போல்டாக அவள் டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப கரெக்டு. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கம்ருதீன் அண்ட் அரோரா எவ்வளோ வந்துட்டு பார்வதியை வந்துட்டு சீண்டுனாலும் சரி, இல்லை வந்து ஒழுங்கு காட்டினாலும் சரி, இல்லை மார்க்கிங் பண்ணாலும் சரி, இல்லை வந்து கேலி பண்ணாலும் சரி, அவள் வந்து பல்ல கடிச்சிட்டு அவளோட கேம் பிளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு. இது மட்டுமா பண்ணியிருக்க அரோரா? ஒரு ஐஸ்கிரீம் ஊட்ட வந்தான் கம்ருதீன் பார்வதிக்கு, அதையும் தடுத்தா. ஓகேவா? அடுத்த நாள் வந்துட்டு பிரியாணி வந்திருக்கும் அவங்க ரிவார்ட் வின் பண்ணதுக்கு. அப்போ வந்து கொடுக்குறப்ப நேற்று எங்கே போனேன், இப்போ மட்டும் எதுக்கு கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு. இன்ன வரைக்கும் பீஸா வந்துச்சு இன்றைக்கும் ரிவார்டில். பட் பார்வதி வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு இந்த விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக பார்வதியை பாராட்டி தான் ஆகணும் மக்களே. ஸோ பார்வதி இஸ் வெரி போல்ட். நான் வந்துட்டு பார்வதியை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஸோ இமேஜின் ஹர் கேரக்டர்.
ஸோ நம்ம அந்த அவங்களோட இடத்துல இருந்தால் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே புரியும் நான் ஏன் பார்வதிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே மக்களே, ஸோ உங்களோட ஒப்பீனியனை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் சிந்து. பை, டேக் கேர் ஆல்.